ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 24/2/2026க்கான கேரளா டீ சார்ட் சேனல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக 4ஆம் தேதி சரிங்களா, 4ஆம் தேதி 235. நெக்ஸ்ட்டு 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 462. நெக்ஸ்ட்டு 24ஆம் தேதி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4ஆம் தேதிக்கு மேலே 3வது நாள் சரிங்களா, மேலே 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பரு 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இங்கே ஜனவரி மாதத்தில் ஃபஸ்ட்டு ஏ போல் நம்பர் 5. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3ஆம் நாள் ஏ போல் உள் நம்பரு 2, ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ இங்கேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6. 3ஆம் நாள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, இந்த இடத்துல 1. ஸோ இந்த நம்பரு நமக்கு எந்த சைட்லேருந்து கிராஸாக வந்து பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5 3 53 53 சரிங்களா. அதே மாதிரி 42 சரிங்களா, 42 42 இந்த சைடு பார்த்தாலும் 42, இங்கிட்டு பார்த்தாலும் 42. ஸோ அதே மாதிரி இங்கிட்ட வந்து பார்த்தாலும் நமக்கு 16 16. ஸோ இங்கே 42 42. ஸோ இங்கே 53 53 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா. இப்போ நமக்கு இந்த 16 அப்படிங்கிற நம்பரு எந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு 53ங்கிறது நமக்கு பிசி அடிச்சிருக்காங்க சரிங்களா. 53ங்கிறது நமக்கு பிசி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 42 42ங்கிறது நமக்கு ஏசி வந்திருக்கு சரிங்களா. 42 அப்படி நம்பர் ஏசி வந்திருக்கு. 53 திருப்பி 35, 42க்கு நமக்கு டேரெக்டாக 42 வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்ம அடிச்சிட்டாங்க. ஏபிக்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏபிக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பிசி நம்பரை டோட்டல் பண்ணி பாருங்கள். 3 5 டோட்டல் பண்ணால் 8. இங்கே 6 2 டோட்டல் பண்ணால் 8. ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. நமக்கு சேம் நம்பர்ஸாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமையுது சரிங்களா. இப்போது நமக்கு 600 ஏ போல் 1 வச்சு 176 167 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு சரிங்களா. ஸோ இதுக்கு ஒரு மேட்சிங்கான கெஸிங்கை வந்து பார்த்திங்கன்னா 167க்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு டைம் நம்ம சொன்னப்போ டோட்டல் பண்ணால் 8 அல்லது சம்திங் 7 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல தான் நினைக்கிறேன் சரிங்களா. 6 எந்த இடத்துல சொன்னோம் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நமக்கு மாற்றி வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பண்ணால் 8 அப்படிங்கிற நம்பர்ஸ் மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ 3 5 8, 6 2 8 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 167 அப்படி நம்பரு ஏபியில் 16 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு 53ங்கிறத நமக்கு பிசி வச்சுருக்காங்க, அப்படியே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த நம்பரை அப்படியே திருப்பி எடுத்தோம்னா நமக்கு 671 அப்படின்னு சொல்லி வச்சோம்னா வச்சுக்கோங்க. ஸோ 2க்கு அப்புறம் டபுள்ஸ் நம்பர் சரிங்களா. 2க்கு அப்புறம் 2 கூட்டணும்னா 4, 4க்கு அப்புறம் 2 கூட்டணும்னா நமக்கு 6. ஸோ அந்த 6ஆம் நம்பருக்கு ஏ போர்டுக்கு வச்சு 7 1 பிசிஏ இங்கே எப்படி நமக்கு பிசிஏ டோட்டல் பண்ணால் 8, 6 2 டோட்டல் பண்ணால் 8, இப்போ 7 1 டோட்டல் பண்ணாலும் 8. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு 671 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 671 167 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏபிஎஸ்சிபிசியில் 16 61 அப்படி நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கான நம்பர் சரிங்களா 7 8 அப்படி நம்பர் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம கெஸ்ஸிங்கில் 7 அப்படி நம்பர் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் 7ஆம் நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அதிகபட்சமாக. போர்டு பேச ட்ரை பண்ணுறவங்க வந்தீங்கன்னா 7 8 ரெண்டுமே தான் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கிராஸாக பாருங்கள். 940 145 .
இங்கே மேலே உள்ள ஏசி நம்பர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதுலேருந்து பாருங்கள், நமக்கு ஏசி நம்பர் ஏ போர்டு, இந்த ஏ போர்டு இருக்குது பார்த்தீங்களா, 9 அப்படியே வச்சுருக்காங்க. சரிங்களா? 9 அப்படியே வச்சு 1க்கு நமக்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா நமக்கு 0. சரிங்களா? 1லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 0. ஸோ அந்த 9ம் இந்த 0வும் சேர்ந்து 90 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. இங்கே 4ஆம் நம்பருக்கு 1 நமக்கு அப்படியே வச்சுருக்காங்க, இல்லைனா பவர் பண்ணியிருக்காங்க. 9க்கு பவரு 8லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படி 1லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணாங்களோ, இப்போ 8லேருந்து சி போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்துலாம் மைனஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மைனஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பவரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2லேருந்து நமக்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 2லேருந்து ஒரு நம்பரு மைனஸ் பண்ணி அந்த நம்பர் மட்டும் வந்திருக்கு. இங்கே 4க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு டைரெக்டாக அடித்தாங்க, அடுத்து பவர் பண்ணியிருந்தாங்க. ஒரு நம்பர் கம்மி பண்ணி 3, ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பருக்கு ஒரு நம்பர் மைனஸு. சரிங்களா? இங்கே ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 4ஆம் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுறது, ஒரு நம்பர் கூட்டுறது, இந்த மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்காங்க. இங்கே டேரெக்டாக 1 அப்படியே வச்சுருக்காங்க. 5லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மைனஸு ஒரே இடத்துல மட்டும்தான், இந்த இடத்துல மட்டும் தான் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. 2 டைம் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணாங்க அப்புடின்னா 1ஆம் நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே நமக்கு 9க்கு நமக்கு அப்படியே வச்சாலும் 9 அப்படி நம்பர் தான் வரணும். அல்லது ஒரு நம்பர் கூட்டினாங்கன்னா 0 வர மாதிரி இருக்கும். ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 8. ஸோ 8ஆம் நம்பர் வச்சு வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நமக்கு மேக்ஸிமம் அப்படியே வந்து வச்சது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, இந்த இடத்துல ஒரு டைம் வச்சுருக்காங்க. சரிங்களா? இதை வச்சு எடுத்தோம் அப்புடின்னா, இதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 9 அப்படியே விட்டுட்டு, அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு 9 அப்படியே இருக்குது. 1க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 0 அடிச்சிருக்காங்க. இங்கே நமக்கு 0க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 9 வரும். அப்போது 0லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இங்கே எப்படி நமக்கு இது பண்ணாங்களோ அதே மாதிரி ப்ளஸ் பண்ணிக்கிறோம். 91 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே மேலே உள்ள நம்பர் பாருங்கள், 3Dக்கு இப்படி தான் வருது. 7க்கு 7, 7ஆம் நம்பருக்கு 7, 7க்கு 7, மேலே உள்ள ஏ போர்டு நம்பர். சரிங்களா? 8க்கு 8, 6க்கு 6, 1க்கு 1. ஸோ இந்த 2ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் போர்டுக்கு 7, 8 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அது இதுலேருந்து நமக்கு 2ஆம் நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து பிக் ப்ளேஸ் ஆனீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? மற்றபடி யாரும் ட்ரை பண்ண வேணாம். இப்போ இங்கே வந்த மாடல் எல்லாமே எடுத்து பிக் ப்ளேஸ் ஆனீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்போது 2ஆம் நம்பர் 1ங்கிறது கன்ஃபார்ம். சரிங்களா? இங்கே ஒரு நம்பர் ஏற்றுனாங்க அப்படின்னா, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நம்பர் அப்படியே வச்சுருக்காங்க. அதனால் 29. இங்கே ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 0லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 9 வரணும். இல்லைன்னா 291 இந்த மாதிரி மாடலு. ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணாங்கன்னா அதுக்கும் 1 தான் நமக்கு வரும். இப்போ 2 மாடல் தான் இருக்குது. 1 2ஆம் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு 9க்கு பவர் பண்ணோம்னா 4. சரிங்களா? அப்போது 429, இல்லைன்னா ஒரு நம்பர் கம்மி பண்ணோம் அப்புடின்னா ப்ளஸ் பண்ணோம்னா 421. ஸோ இந்த மாதிரி மாடல் தான் நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு 2 விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இதுலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணாலும் இங்கே நமக்கு 0 அமைஞ்சிரும். 0, 2, 1. அதே மாதிரி ஏற்றுனாங்கன்னா 8, 2, 1. ஸோ நீங்கள் இந்த நம்பரை வச்சுட்டு நீங்கள் ஏபிஎஸ்சிபிசி எடுத்து ட்ரை பண்ணாவே போதும். அதாவது 2ஓட இந்த மாடலுக்கு மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? 2ஓட 28, 29, 20, 21 இந்த 4 பேரை எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் இந்த நம்பர்ஸை வச்சு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பிக் ப்ளேஸ் ஆனீங்கன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சொன்ன நம்பர்ஸ்லேயே கூட நமக்கு 3D பேக் பண்ணி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது.
நமக்கு எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். 7க்கு நமக்கு ஏ போர்டு வச்சுருக்காங்க, 7க்கு சி போர்டு வச்சுருக்காங்க, 8க்கு ஏ போர்டு, 6க்கு நமக்கு பி போர்டு, 1க்கு நமக்கு ஏ போர்டு. ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நமக்கு பி போர்டு எடுத்து அடிச்சிருக்காங்க. சரிங்களா? மற்றபடி எல்லாமே ஏசி மட்டும்தான் எடுத்து அடிச்சிருக்காங்க. உங்களால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 167 அப்படிங்கிற நம்பரும் 167. ஏன்னா நமக்கு இந்த கால்குலேட்டர் மெத்தடில் அந்த நம்பர் தான் கிடைக்கிது. சரிங்களா? 167. அதே மாதிரி 671. இந்த 2 நம்பர்ஸ் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 167 கால்குலேட்டர் மெத்தடில் உள்ளதை நம்ம எப்போதுமே இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். சரிங்களா? 167, 671. ஆல் போர்டுக்கு 7, 8லேருந்து ஒரு நம்பர் வரணும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாவே இந்த 2ஓட 28. இப்போ நம்ம காமனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 மட்டும்தான் வருது. புரியுங்களா? நம்ம கால்குலேட்டர் மெத்தடில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். 3 333 777 444 555 போட்டு நம்ம ரிசல்ட்டை போட்டு 2, 3 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த பேட்டர்ன் நமக்கு 7, 8 தான் கிடைக்கிது. சரிங்களா? அப்போது இங்கே நமக்கு குறைச்சா 8 தான் அப்புடின்னா 28 அப்படியே வச்சுட்டு இந்த 2 பேர் 8 வச்சு ட்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா? 821. அதே மாதிரி கம்மி பண்ணோம்னா 829. இந்த பேரை மட்டும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ண எல்லாமே கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணணும். இதில் நான் 2 இது சொல்கிறேன். அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பிக் ப்ரைஸாக இருக்கவங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு 7, 8லேருந்து ஒரு நம்பர் வரணும். ஸோ அதே மாதிரி இங்கே 2 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே உள்ள நம்பர் அப்படியே வந்திருக்கு. 1 குறைச்சாங்கன்னா 1 வரணும், ப்ளஸ் பண்ணாங்கன்னா 1 வரணும். சரிங்களா? இங்கே 0க்கு ப்ளஸ் பண்ணாங்கன்னா 1 வரணும், கம்மி பண்ணாங்கன்னா 9 வரணும். சரிங்களா? அப்போது 2ஆம் நம்பர் காமனாக வச்சுக்கிட்டு இங்கே 8 தான் நமக்கு காமனாக இங்கே கிடைக்கிது. ஏன்னா அதே நம்பரை வைக்கணும், இல்லைன்னா குறைக்கணும். ஏற்றினோம்னா நமக்கு 0 தான் வரும். சரிங்களா? அப்போ குறைச்சிருக்கோம் 281, ப்ளஸ் பண்ணோம்னா 0, 209. அப்போ 28 வச்சுட்டு 289. அதே மாதிரி 209. இந்த நம்பர் பிக் ப்ரைஸ் ஆனீங்கன்னா இங்கே 209 வராது, 201 வரும். சரிங்களா? 201, 289, 209, 281. இந்த நம்பரு பிக் ப்ரைஸாக இருந்தீங்கன்னா பாக்ஸாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பேரை வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் 2 வச்சு. ஸோ இந்த சார்ட் கெஸ்ஸிங்கில் உள்ள நம்பர் பேட்டர்ன் வர்றதுக்கான சான்ஸ் இருந்தாலுமே எனக்கு இந்த கால்குலேட்டர் மெத்தடில் உள்ளது தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிட்டுருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த 4 பேரில் ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 24ஆம் தேதி, சரிங்களா, 24ஆம் தேதி 14ஆம் தேதி சேம் நம்ம கான்செப்ட்டுக்கு பிசி டோட்டல் பண்ணால் 8, 6, 2, 8, இங்கே 1, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கிறனால நான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். அதான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு ஸ்ட்ராங்கு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 671. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்ட்ராங். என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 671 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.